தவில், மிருதங்கம், உருமி, நாதஸ்வரம் போன்ற கலைகளுக்கு தரும் மரியாதை ஏன் பறை இசைக்கு தருவதில்லை? அந்த கோட்பாடை வச்சு தான் நம்ம திரைப்படமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இப்போ நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அங்கீகரிச்சிருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அங்கீகரிச்சிருச்சு. என்னோட வணக்கத்தை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிவிச்சுக் கொள்கிறேன். நம்ம அங்கே பிரான்ஸ்லேயும் சரி, இட்டாலியிலையும் சரி, அங்கே செலக்ட் ஆனதுக்கு காரணம் நம்மளுடைய கதையும் இந்த இசையும் தான் காரணம். நம்ம அங்கீகரிக்கல இந்த இசையை, ஆனால் உலக நாடுகள் அங்கீகரிக்குது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. இங்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். எனக்கு வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளர் திரு சுரேஷ்ராம் அண்ட் சுபா மேடம் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் நக்கீரன் சார் அண்ட் கவிதா மேடம் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பு விருந்தினர்கள் ஐயா திரு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், ஐயா திண்டுக்கல் லியோனி சார் அவர்களுக்கும், இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன் திரு தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கும், இயக்குனர் வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும், பத்மஸ்ரீ வேலுவாசான் அவர்களுக்கும், கலைமாமணி முனுசாமி சார் அவர்களுக்கும், சபேஷ் முரளி சார் அவர்களுக்கும், படத்தின் நாயகன் திரு லியோ சிவகுமார் அவர்களுக்கும், நாயகி காயத்ரி ரமா அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த கதாநாயகனின் நண்பனாக வரும் ஆரியன் அவர்களுக்கும், கஜராஜ் சார், ரமா மேடம், நந்தகுமார், காதல் சுகுமார், குணா, தர்மராஜ், சேரன்ராஜ், செல்வகுமார், ஞானவேல், பொன்ராஜ், அசோக் ராஜா, டயாகோ எட்வின், கிருஷ்ணா, பிரபு மாணிக்கம், செந்தில், எழில், ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எழில் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து டெக்னீஷியன் டீம்ஸ், எங்க டீமோட எங்க ஆசான் திரு கேமராமேன் திரு குழஞ்சி சார் அவர்களுக்கும், எடிட்டர் பிரேம்குமார் சார் அவர்களுக்கும், இந்த படத்தின் லிரிக்ஸ் சினேகனா அவர்களுக்கும், டான்ஸ் மாஸ்டர் திரு ஜானி சார் அவர்களுக்கும், கோ டைரக்டர் செல்வகுமார் அவர்களுக்கும், டிசைனர் ரஜன் கிருஷ்ணன் அவர்களுக்கும், மேனேஜர் பழனிசாமி சார் அவர்களுக்கும், மேக்கப் பாரதி அண்ட் சாரதா மேடம் அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களின் பிரதர், எங்களுக்கெல்லாம் அவர்தான் இங்கிருந்து இந்த ஷூட்டிங் இங்கே வர்றதுக்கு எல்லாம் காரணகர்த்தாவாக இருந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் முரளி ப்ரோ அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மாண்புமிகு பறை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இது யாரோட கதை, இது என்னத்துக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மாலாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா, பிரான்ஸில் இருக்கக்கூடிய எங்களோட தயாரிப்பாளர் சுரேஷ்ராம் அண்ட் சுபா மேடம் தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இணை தயாரிப்பாளராக வந்த எங்கள் நக்கீரன் சாரும் கவிதா மேடமும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த கதையை ஒரு படமாக உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இந்த கதை பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும், என்னடா இவங்க பறை இசை எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. பறை இசைங்கிறது ஒரு பொதுவான இசை. அந்த இசையை நாங்கள் எப்படி உங்களுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட அடையாளம், கலாச்சாரம், நம்மளோட உணர்வு, இது எல்லாமே பிரதிபலிக்கின்ற ஒரு கலை. அதை தான் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக இதை பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். முதல் பார்ட்டில் ஒரு பறை இசை கலைஞர்களோட வாழ்வியலை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கோம். 2வது பகுதி நெக்ஸ்ட் எடுக்க போகிறதுல பார்த்தீங்கன்னா பறை இசை கலைஞர்களோட டீட்டெயிலிங், பறை இசையில் எத்தனை கலைகள் இருக்குது, அந்த டீட்டெயிலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். எங்களோட நோக்கம், அதாவது ப்ரொடியூசரோட இவங்க சுபா மேடம் அண்ட் சுரேஷ் சாரோட நோக்கமே என்ன அப்படின்னா, உள்ளூர்ல இருந்து உலக நாடுகள் வரை இந்த பறை இசையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மாண்புமிகு பறை. அதே மாதிரி இவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்ற சான்று தான் கேன்ஸ் திரைப்பட விழாவில் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை ரொம்ப பாராட்டி எழுதியிருக்காங்க. நமக்கு உங்களுக்கு நான் மீடியாவுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ நடந்த வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் கேன்ஸ் இந்த மாதம் நடந்த பிரிவில் பெஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபிலிம், சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் என்ற பிரிவில் தேர்வாகி உள்ளது. அடுத்து ஓதிஸ்மஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இத்தாலியில்
கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் லோக்கல் ஐடென்டிட்டி, கலாச்சார பாரம்பரியம் அண்ட் உள்ளூர் அடையாளம் என்ற பிரிவில் வந்து விருதை வென்றுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் லூமினரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஃபியஸ்டா 2025 வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சமூக நீதிக்கான தமிழ் திரைப்படம் அப்படின்ற விருதையும் நம்ம வென்றிருக்கோம். இப்போ இது நம்மளோட நோக்கம் எதுக்காக எடுத்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலைமாமணி முனுசாமி ஐயாவுக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. மத்திய அரசும் பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அப்படின்ற விருதை நம்ம வேலுவாசன் ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண என்ன நோக்கத்துக்காக எடுக்க வந்தோமோ அந்த நோக்கம் வந்து எங்களுக்கு நிறைவேறிடுச்சு. அதுதான் மெயின். இதுதான் மெயின் எங்களுக்கு. தவில், மிருதங்கம், உருமி, நாதஸ்வரம் போன்ற கலைகளுக்கு தரும் மரியாதை ஏன் பறை இசைக்கு தருவதில்லை? அந்த கோட்பாடை வச்சு தான் நம்ம திரைப்படமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இப்போ நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அங்கீகரிச்சிருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அங்கீகரிச்சிருச்சு. என்னோட வணக்கத்தை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது என்னன்னா, இந்த படத்துக்கு நாங்கள் போய் தேவா சார்ட்ட மியூசிக் கேட்கும்போது சொன்னார், தம்பி இந்த டைட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்போது சார் ஃபஸ்ட் நீங்கள் கதையை கேட்டங்க சார் அப்படின்னோம். கதையா? சுச்சுவேஷனை மட்டும் சொல்லுப்பா அப்படின்னாரு. அப்புறம் சார்ட்டு சுச்சுவேஷன் சொன்னோம். சார் பறை இசைக்குன்னு ஒரு ஆந்தம் வேணும். அந்த ஆந்தம் உங்களால் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் போட்ட ஆந்தம் தான் இன்ன வரையும் பக்காவாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆந்தம் வேணும். அந்த ஆந்தம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். தேவா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது, நம்ம அங்கே பிரான்ஸ்லேயும் சரி இட்டாலியிலையும் சரி அங்கே செலக்ட் ஆனதுக்கு காரணம் நம்மளுடைய கதையும் இந்த இசையும் தான் காரணம். நம்ம அங்கீகரிக்கல இந்த இசையை, ஆனால் உலக நாடுகள் அங்கீகரிக்குது. அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ரெண்டாவது, கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த படம் டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அவரோட ரசிகராக நான் அதை சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். தேவா சாரும் அவரோட ரசிகர் தானே எனக்கு தெரியும். ஸோ டிசம்பர் 12 இந்த படத்தை வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. எங்கள் தயாரிப்பாளர் சுரேஷ்ராம் அண்ட் சுபா மேடத்துக்கு என்னோட வழியை தெரிவித்துக் கொண்டு, இணை தயாரிப்பாளர் திரு நக்கிரன் சார் அண்ட் கவிதா மேடத்துக்கும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திரு முரளி சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யார் பேரும் விடுபட்டிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். நன்றி, வணக்கம்.